Taste the Daily. கடந்த 2 நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் கோடை மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை பெய்து வரும் நிலையில் ஒரு பக்கம் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவினாலும் இந்த 2 நாள் கோடை மழையினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் என்பது மட்டும்தான் வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. அதாவது பார்த்தோம் என்றால் அந்த விருத்தாச்சலம் அடுத்து உள்ள மருங்கூர், சின்ன மருங்கூர், காவனூர், தொழூர், கொடுமனூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 2 நாட்கள் பெய்த கோடை மழையினால் விவசாயிகள் பயிரிட்டு இருந்த சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த குறுவை சாகுபடிக்கான நெற்பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கி மழைநீர் வடியாமல் சுமார் கடல் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் சொல்ல முடியாத தூரத்திற்கு தற்போது சென்றுள்ளனர். மேலும் விவசாயிகள் ஒவ்வொரு ஏக்கருக்கும் சுமார் 20,000 முதல் 30,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் முறையாக அதாவது அந்த வடிகால் வாய்க்காலையோ அந்த வரத்து வாய்க்கால்களையோ இந்த ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை நிர்வாகம் முறையாக தூர் வராமல் அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தினாலும் வாய்க்கால்களை ஆக்கிரமிப்பு செய்ததை அகற்றாமல் விட்டதாலும் தற்போது இந்த கடந்த 2 நாள் பெய்த கோடை மழைக்கே தங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடைக்கால மழைக்கே தங்களுக்கு இந்த நிலை என்றால் அடுத்து வரக்கூடிய அந்த பருவமழை காலம் தொடங்கினால் தங்களது வாழ்வாரம் முற்றிலுமாக கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து இந்த விடிய அரசின் ஸ்டாலின் அரசு இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட இந்த மருங்கூர், காவனூர், மேலப்பாளையூர், கொடுமனூர் உள்ளிட்ட கிராமங்களின் வழியாக செல்லக்கூடிய அந்த வாய்க்கால்களை தூர் வர வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த சம்பந்தப்பட்ட கிராமங்களில் மழைநீர் வடியாமல் கடல் போல் தேங்கி இருப்பதை கூட இந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாரும் தற்போது வரை கூட நேரில் பார்க்கவில்லை என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அதாவது பார்த்தோம் அந்த மழைக்காலம் இருந்தாலும் சரி, அந்த கோடை காலம் இருந்தாலும் சரி, அதிகம் பாதிக்கப்படும் இந்த விவசாயிகளை இந்த ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக உள்ளது. கண்ணதாசன்.